ஓகே, சாலைகள் அதே மாதிரி குடிநீர், ஒரு நிமிஷம், மருத்துவமனைகள், வேலூர்ல பல விஷயங்கள் இருந்தாலும் திராவிட கட்சிகள் இரண்டும் போட்டி போட்டு மாறி மாறி நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் பாதி கமிஷன் இருக்கு, ஊழல் இருக்கு, அல்லது தரமானதா இல்ல அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள்ல இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அல்லது சீமானவர்கள் தொடர்ச்சியா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை சார்ந்த அவர் அதிகமா பேசுவாரு. குறிப்பா கடலம்மா மாநாடு, மரங்கள் மாநாடு, மலைகளுக்கான மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பண்றாரு. நல்ல விஷயம். இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டியதுதான், விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அறிவிச்ச 234 தொகுதி வேட்பாளர்கள்ல ஒருத்தர் கூட விவசாயிகள் இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. 50 பொறியாளர்கள், 28 ஆசிரியர்கள், 100 டிகிரி ஹோல்டர்ஸ், 27 வழக்கறிஞர்கள், 28 மருத்துவர்கள்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. எல்லாருமே படித்தவர்கள் வேட்பாளர்களா வேணும் தான். ஆனா நீங்க பிரதானமாக சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு ஏன் வேட்பாளர்களாக வாய்ப்பு கொடுக்கவில்லை? விவசாயமே இல்லன்னு சொல்றேன். விவசாயமே அழிஞ்சு போச்சு. எந்த விவசாய கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும்? நாங்க வெற்றி பெற்று வந்தாதான் விவசாயத்தை பெருக்குவோம். விவசாயம் மொத்தமா அழிஞ்சுட்டானா யாருக்காக போராடுறீங்க? யாருக்காக போராடுறோம்? மக்களுக்காக, விவசாயிகளுக்காக தான் போராடி இருக்கோம். விவசாயி அழிஞ்சுட்டான்றீங்களா? விவசாயி பாதி அழிஞ்சிருச்சு, பாதி தான் இருக்கு. நாங்க மொத்தமா விவசாயத்தை பாதியில ஒரு 2 பேர் கொடுத்துக்கலாமேக்கா? கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுத்திருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. விவசாயிகளும் இருப்பாங்க. குற்றச்சாட்டு நான் மக்கள் சொன்னதை கேட்காதீங்க. எங்களோட லிஸ்ட வந்து மக்கள் சொன்னதா திமுக கிட்டயும் கேட்டிருக்கேன். அதிமுக குற்றச்சாட்டு கேட்கல. எங்களோட வேட்பாளர் லிஸ்ட கரெக்ட்டா எடுத்து பாருங்க. கண்டிப்பா விவசாயிகளும் இருப்பாங்க. இருக்காங்க, நீங்க பதிவு பண்ணலாம். நான் பதிவு பண்றேன். இருப்பாங்க. நான் வந்து லிஸ்ட் கொடுக்கறேன். விவசாயியும் இருக்காங்கன்னு நான் வந்து லிஸ்ட் கொடுக்கறேன், உங்களுக்கு கொடுக்கறேன். விவசாயிகளுக்கும் கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. அப்படி விவசாயிய முக்கியம் போராடுற எங்க அண்ணன் எப்படி விவசாயிக்கு வேட்பாளரா கொடுக்காம இருப்பாங்க? கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. அதுக்கான லிஸ்ட் நான் உங்களுக்கு தரேன். ஓகே 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 சார், நான் பேசுமா? சரி, ஓகே. குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் இல்ல திரும்ப ஒரு முடிச்சலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்றீங்க. வேலூர் மாவட்ட மக்கள், இங்க இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த 5 சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்தணும்னா ஏன் செலுத்தணும்னு சொல்லி சொல்லுவீங்க? நாங்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் மக்களுக்கு இதெல்லாம் செய்வோம்னா என்ன சொல்லுவீங்க? 1566 வந்து விஜயநகர பேரரசால திப்பு சுல்தான் ஆட்சி காலத்துல மூடப்பட்ட இந்த வேலூர் கோட்டையை வந்து நாங்க திறந்து வைப்போம். 1806 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல திப்பு சுல்தான் அவர்களோட குடும்பத்தை சிறை பிடிக்கப்பட்டு அன்னைக்கு மூடனது. சுமார் 340 வருஷமா மூடப்பட்ட அந்த மசூதியை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா திறந்து வைப்போம். எங்களோட முதல் சாதனையா அது கண்டிப்பா இருக்கும். எங்களோட நாம் தமிழர் கட்சியோட புலிகொடி அந்த கோட்டையில பறக்கும். அதுக்கப்புறம் தரமான குடிநீர், எல்லாருக்கும் தரமான குடிநீர் குடிப்போம். இப்போ குடிநீர் வந்து எல்லாமே உப்பு தண்ணியா மாறிச்சு. குடிநீரை வந்து விலைக்கு வாங்கி குடிக்கிற சூழ்நிலை தான் இருக்கே தவிர இவங்க அணை கட்டின, அது கட்டின, இது கட்டுறன்றாங்க. எல்லாமே கட்டி இருந்தா தரமான குடிநீர் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். தரமான குடிநீர் இல்ல, தொழிற்சாலைகளை கொண்டு வந்து எல்லாமே உப்பு தண்ணியா மாறிச்சு. குடிக்கிற தண்ணியை வந்து விலைக்கு வாங்கி தான் குடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம குழால இருந்து வந்து நல்ல தண்ணியை யாருமே பாதி மக்கள் குடிக்கல. பாதி மக்கள் வந்து குடிக்கிற தண்ணியை விலைக்கு வாங்கி தான் குடிக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்குமே வந்து தூய குடிநீரை கொடுப்போம். அனைவருக்கும் இலவசமான மருத்துவத்தை கொடுப்போம். அனைவருக்கும் தரமான கல்வியை கொடுப்போம். அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இலவசமா கொடுப்போம். கனிம வளம், மண் வளம், மலை வளம், எல்லா வளத்தையும் நாங்க காப்பாத்துவோம். இப்ப கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, கனிம வளம், காட்டு வளம், மலை வளத்தெல்லாம், அதெல்லாம் நாங்க தடுத்து நிப்பாட்டுவோம். ஓகேக்கா, நன்றி. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னென்ன விஷயங்களை செய்து கொடுப்போம் சொல்லி அந்த வாக்குறுதியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் கூட அதுதான். நியூஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் பிரச்சார களமா இதை பயன்படுத்திக்கணும். அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் சார்பாக அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுறதில்ல, எந்த தொலைக்காட்சியிலும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுறதில்லை நான் நம்புறேன். மேலை நாடுகள்ல, குறிப்பா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல மட்டும்தான் ஒரே தொகுதியில போட்டியிடக்கூடிய அல்லது ஒரே மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை நிறுத்தி, மக்கள் முன்னாடி நிறுத்தி, ஒரே மேடையில நிறுத்தி இந்த மாதிரியான சம வாய்ப்பு கொடுத்து பேச வைப்பாங்க. அப்ப இவரை தேர்ந்தெடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம ஏன் அவரை தேர்ந்தெடுக்கணும், அவரை ஏன் தேர்ந்தெடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு மக்கள் போவாங்க.
அப்ப இதுக்கு நியூஸ் தமிழ் ஒரு அருமையான ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்திருக்கு. ரொம்ப முக்கியமா நாங்க காஞ்சிபுரத்துக்கு போனோம், ராணிப்பேட்டைக்கு போனோம். அங்கெல்லாம் நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனா வேலூர் மாவட்ட மக்கள் உண்மையிலே ரொம்ப அமைதியானவங்கன்றது இது மூலமா நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டு பக்கமும் ரொம்ப கண்ணியமா நடந்துட்டீங்க. அன்பு சகோதரர்கள் சகோதரியும் சேர்ந்து அத ரொம்ப சரி பண்ணி கொடுத்திருக்காங்க. இத ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக மாத்திட்டாங்க. அதான் உண்மை. சரி, இப்போ